கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருக்கா? இன்று இயேசு இந்த ஜெபம் மூலம் உங்கள் வழியை திறக்கப் போகிறார். ஜெபத்தை கேளுங்கள். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் யாராலும் பூட்ட முடியாத ஒரு வாசலை அவரே திறந்து வச்சிருக்கார். ஆனால் அந்த வாசலுக்குள்ளே போக நாம் ஜெபிக்கணும். ஒரு சகோதரி 5 வருஷமாக வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. எல்லா கதவும் மூடி இருந்துச்சு. தினமும் காலையில் இந்த வழி திறக்கும் ஜெபம் பண்ணாங்க. 21வது நாள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. இன்றைக்கி அவங்க நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அதே அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு கேளுங்கள். இப்போ உங்கள் கண்களை மூடி உங்கள் 2 கையையும் தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற தடைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நேரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். வேலை தடை இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கான வாசலை திறங்க. கல்யாணம் தடைப்பட்டு நிற்கிற பிள்ளைங்களுக்கு வழி உண்டாக்குங்க. கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க. வியாதியோடு போராடுறவங்களுக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே, நீர் சொன்னீர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்று உம்முடைய நாமத்தில் தட்டுறோம். அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசலையும் திறந்தருளும். யாராலும் பூட்ட முடியாத ஆசீர்வாதத்தை கொடும். எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறீங்கன்னு நம்புகிறோம். சத்துருவோட எல்லா திட்டத்தையும் உடைச்சி போடுங்க. இந்த ஜெபம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளையோட கண்ணீரை துடைக்கிறீங்க. இன்னையிலிருந்து 21 நாளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகுது. வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், கடன் தீரும், வியாதி குணமாகும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ என்னோட சேர்ந்து விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. என் வழி திறக்கப்பட்டது, என் வாசல் திறக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தினமும் ஜெபம் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.